அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஞ்சனி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரம் நாங்கள் கூறியிருந்தோம், இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலான அந்த நிலைமைகள் சமப்படுத்துவதற்காக சீனாவுடைய செயல்பாடுகள் என்ற விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது, இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பு குழு இலங்கைக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு குழு இலங்கைக்கு வந்திருக்கிறது? உண்மைதான். இந்தியாவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங் அவர் தனது குழுவினருடன் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இலங்கைக்கு அவர் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அருணா ஜெயசேகராவை சந்திச்சிருக்கிறார். அதே நேரம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொண்டா அவர்களை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, படைத்துறை ஒத்துழைப்புகள், பயிற்சிகள் தொடர்பாக அங்கு பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதே சமயம் சீனாவின் பாதுகாப்பு குழு, அதாவது பாதுகாப்பு குழு என்று கூறுவதை விட சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த உறுப்பினர்களும் அங்கு இலங்கையில் தங்கி நிற்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப இதென்று சொன்னால், இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் இன்னும் முடியவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதைத்தான் நரேந்திர மோடி அவர்களும் கூறியிருந்தார். அதைத்தான் இந்தியாவின் முப்படைகளின் பிரதானியான அனில் ஷோகன் அவர்களும் கூறியிருக்கிறார். அனில் ஷோகன் அவர்கள் இந்த சங்கரில்லா மாநாட்டில் பேசும்போது கூறினார், அவர்கள் இப்போது அந்த விமானங்கள் வீழ்ந்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். பெனாசிர் பூட்டோன்ற மகன் அமெரிக்காவுக்கு சென்ற போது கூறியிருக்கின்றார், 1 மாதத்துக்கு பிறகு இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கிறது 6-7 விமானங்கள் வீழ்ந்தது என்று சொல்லி. இந்த தென்னாசிய பிராந்தியம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு போர் சூழலைத்தான் இருக்கின்றது. இன்னும் அந்த போர் மேகங்கள் களையவில்லை. அணி சேர்க்கிறார்கள் ஆட்களுக்கு. பங்களாதேசத்தை எடுத்து விட்டு, அதாவது கடந்த வருடம் ஜூலை மாதம் பங்களாதேசத்தை கைப்பற்றிய பிற்பாடுதான் இந்த இந்தியாவுடனான இந்த போரை இந்த வருடம் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்ப இந்தியாவுக்கு பங்களாதேசமும் இல்லை. இப்போது இலங்கை அடுத்த ஒரு மைய புள்ளியாக இருக்கின்றது. சீனாவின் அரபுக்கடலுக்கான நுழைவு பாதையாக பாகிஸ்தான் கவுடார் துறைமுகம் இருக்கின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஊடாக செல்கின்ற கப்பல்கள் சீனா 70% சீனாண்ட உற்பத்தி துறை. இப்ப சீனாவை பொருளாதார ரீதியில் மடக்க வேண்டும் என்று சொன்னால் சீனாவின் வாணிக மற்றது எரிபொருள் விநியோகத்தை தடுப்பதற்கு இந்த இந்து சமுத்திர பிராந்தியம் முக்கியமானது ஒன்று, அதுவும் இலங்கை. எனவேதான் இலங்கையை சீனாவும் அமெரிக்காவும் இந்தியாவும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இப்போது இந்திய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் இலங்கைக்கு. அதுவும் என்னென்னு சொன்னால், கூடுதலாக அவர்கள் பாதுகாப்பு தொடர்பாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் இலங்கை எந்த பக்கம் நிற்க போகிறது என்றது ஒரு சிக்கல் இருக்கின்றது. முன்னே போல அணிசேரா கொள்கையில் இருக்க முடியாது. இப்ப இந்தியாவை எல்லாரும் கூறுகிறார்கள் அணிசேரா கொள்கையில் இருந்ததாக முந்தி. இப்போது இந்தியா அணிசேரா கொள்கையில் இல்லை. வெளிப்படையாகவே இஸ்ரேலை ஆதரிக்கின்றது, வெளிப்படையாகவே மேற்குலகத்தை ஆதரிக்கின்றது. இப்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் இருந்து வெளியேற போகிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அங்கு பாகிஸ்தானை பிரிக்ஸில் கொண்டு வருவதற்கு சீனா முன்மரமாக நிற்பதாகவும், அடுத்ததாக பிரிக்ஸ் நாடுகள் மேற்குலகத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அந்த எதிரான கருத்துக்கள் உள்ள இடத்தில் நிற்பதில்லை என்று சொல்லி. ஏன் நான் இங்க இந்தியாவை பற்றி பெருமளவில் கதைக்கிறேன் என்று சொன்னால், இப்ப இந்திய பாதுகாப்பு துறையினர் மீண்டும் இப்ப மோடி ஏப்ரல் போன பிற்பாடு மீண்டும் ஒரு குழு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஏப்ரலில் வந்த போது
செய்து கொண்ட பாதுகாப்பு உடன்பாடுகள் இன்னும் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படவில்லை என்ற கேள்விகள் இருக்கின்ற அதே சமயம் இந்த குழு மீண்டும் வந்திருக்கிறது என்று சொன்னால் இலங்கை அதாவது இந்த இரண்டு இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் இலங்கை ஒரு மிகவும் ஒரு நெருக்கடி ஒரு சங்கடமான நிலையில் இருப்பதைத்தான் காட்டுகிறது. என்னுடைய கேள்வி, உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த போரின் பொழுது சீனாவுடைய முழு ஆதரவினால் தான் 7 விமானங்களை வீழ்த்தக்கூடியதாக இருந்தது என்று நீங்கள் அப்பொழுது கூறினீர்கள், ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். அது உண்மை என்று நான் கருதலாம் தானே, இல்லையா? உண்மைதான். அவ்வாறான நிலையில் சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும், ஹம்பாந்தோட்டை, போர்ட் சிட்டி, இனி அவர்களுடைய குழு அங்கே வந்து போவதும், இனி இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே நிற்பதும் என்று கூறும் பொழுது, இந்தியா இப்பொழுது சீனா எவ்வாறு பாகிஸ்தானுக்கு உதவி விமானங்களை வீழ்த்தியதோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இங்கே இலங்கையில் ஏற்படுத்தி விடலாம், அல்லது இலங்கைக்கு அதே போல ஆதரவு வழங்கலாம் என்ற அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குழு இங்கே இலங்கைக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா? இதுதான் ஒரு முக்கிய காரணமா? அதாவது சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கிய உதவியின் ஊடாக அதே நிலைமை இலங்கையிலும் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அதை நோக்கம் பார்ப்பதற்காகத்தான் இந்த குழு வந்திருக்கிறதா? உண்மைதான். என்னென்று சொன்னால் தற்போதைய அரசு இலங்கை அரசு சீனாவுடன் நெருக்கமாக இருக்கின்றது. சீனாவின் பொருளாதார உதவிகளில் தான் அவர்கள் இனி தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை. என்றால் அமெரிக்காவின் உதவிகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபைக்கான உதவிகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா IMF கூட ஏப்ரல் மாதம் கொடுக்க வேண்டிய தொகையை இன்னும் கொடுக்கவில்லை. சீனாவும் இந்த அரசுக்கு இப்போதுக்கு அவர்கள் புதிய நிதிகளை வழங்கவில்லை. என்றால் பழைய நிதிகள் தான் இப்போது பழைய ப்ரொஜெக்டுகளை முடிப்பது தொடர்பாகத்தான் பேசுகிறார்கள் தவிர புதிதாக அவர்கள் முதலீட்டை செய்யவில்லை என்று சொன்னால் இலங்கையின் அரசியல் சூழ்நிலை சாதகமாக இல்லை என்று. அப்ப அமெரிக்காவும் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறார். அப்ப இந்த நிதி நெருக்கடியில் இலங்கை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாட்டை சார வேண்டிய நிலை. தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. இந்தியா உதவி செய்யுமா என்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான நிலை. என்று சொன்னால் இப்ப துருக்கியுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் துருக்கியுடனான வர்த்தக உறவுகளை கூட முறிக்க வேண்டிய நிலை. துருக்கியுடனான வர்த்தக உறவு முறிந்திருக்கின்றது. அமெரிக்கா திருப்பவும் நேற்று அதானி குழுமத்தின் மீது மேலும் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது அதானி குடும்பத்தின் மீது 2023 ஆண்டு ஒன்று, 2024 ஆண்டு ஒன்று, இப்ப 2025 ஆண்டு ஒன்று. அப்ப அதானி குடும்பத்தை குறிவைப்பது என்பது இந்தியாவை குறிவைப்பது போல. அடுத்ததாக பாகிஸ்தானுடனான வர்த்தகங்கள் இல்லை, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகங்கள் இல்லை. ஆனா பிரித்தானியா இந்தியாவோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்திருக்கிறது. பிரித்தானியா இந்தியாவோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்திருக்கிறது. பிரித்தானியா செய்திருக்கிறது வர்த்தக உடன்பாட்டு. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் சுத்தவர எதிரிகளை வைத்துக் கொண்டு இப்ப பாகிஸ்தான் வான்பரப்புகளால விமானத்தையே கொண்டு வர முடியாத ஒரு நிலை. அப்ப இவ்வளவு நிலைமையிலும் இந்தியா தன்னை பாதுகாக்கத்தான் முற்படும். அப்ப இந்தியாவாலும் இப்போதைக்கு முன்னிய மாதிரி ஒரு பெரிய உதவிகளை மேற்கொள்ள முடியாது. இப்ப சீனா தான் இப்போதைக்கு உதவிகளை வழங்க வேண்டிய கூடிய நிலையில் இருக்கின்றது. இந்தியாவும் நன்கு உணர். ஆனால் சீனா அந்த உதவிகளை வழங்கும் போது இப்ப பாகிஸ்தானை போலதான் பாகிஸ்தானுக்கான உதவிகளை வழங்கிய அதே சமயம் படைத்துறை ரீதியாக பலப்படுத்தி தனக்கான ஒரு அடியாளாக பயன்படுத்தி இருந்தது. இப்ப பங்களாதேசத்தை எடுத்தார்கள். இப்ப பங்களாதேசத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை அமைக்கிறார்கள் இந்தியாவின் எல்லை பகுதியில். அதே போல ஒரு நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு வந்துவிடும் என்பதில் இந்தியாவுக்கு இப்போது மெல்ல மெல்ல ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் இப்போதைய JVP அரசை உடைக்கின்ற வேளையில் இந்தியாவும் மேற்குலகமும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு இந்த நாட்கள் எண்ணப்படுகின்றது போலதான் தெரிகின்றது. என்னென்று சொன்னால் அந்த அரசுக்குள் இருப்பவர்களிலேயே பிரதமரை வேறாக, கட்சியின் அமைச்சர்களை வேறாக, பல்வேறு நிலைகளில் மேற்குலக நாடுகளும் இந்தியாவும் இரகசியமாக அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் கட்சிக்குள் பல அமைச்சர்கள், பிரதமர் கூட சில கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, இரகசியமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் அவர்களுக்கு தெரியுது தங்கள் கட்சி உடைய போகிறது அல்லது ஆட்சியை மாற்றப் போகிறார்கள். அது அப்படி சாதகம். இப்ப அனுரகுமார திசாநாயக்கனுடைய JVP பலகால திட்டங்களோடு உருவாக்கப்பட்டது.
ஊழல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. எவ்வாறு அதை உடைக்க முடியும்? என்னென்று சொன்னால், காசை கொடுத்துத்தான் இவர்களுக்கு தெரியும் தாங்கள் எவ்வாறு முன்னே அரசை கலைத்தோம். ரணில் விக்ரமசிங்கா வந்தவுடன் பெட்ரோலுக்கு கியூவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு விட்டு இருந்தாலும் அவரால் வர முடியவில்லை. என்னென்று சொன்னால், அங்கு இடம்பெறுகின்ற இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் அவங்கள்லாம் தீர்மானிக்கிறார்கள். இப்போதும் அதே ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றா இப்ப பட்டதாரிகள் வைத்தியர்கள் போராடுகிறார்கள். டாலருக்கு பற்றாக்குறை, ஒரு செயற்கையாக ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்க போகிறார்கள். ஆனால் சீனா அள்ளி மாறிவிடுமே. இப்ப அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி சீனா சார்புள்ளது என்று சொன்னால் இந்தியாவுடைய உதவியை எதிர்பார்க்காமல் சீனாவிடம் கை நீட்டி காசை வாங்கி விடுவார்கள் இல்லையா? சரி, நீங்கள் சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. முடிஞ்ச இப்ப எனக்கு பெரிய வேலை இல்லை விளங்கப்படுத்த. இது சீனா உண்மைதான். இப்ப ஏதாவது ஒரு நிலையை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஏதாவது ஒரு நிலை இப்ப சீனாவுடன் விழ வேண்டிய நிர்பந்தம் விழுந்தால் அனுராக் காப்பாற்றப்படுவார். இல்லை என்று சொன்னால் கருணை தலைமையிலோ அல்லது வேறொருவர் தலைமையிலோ இன்னொரு அரசு உருவாகும். அதான் இந்த பிரச்சனை. அப்ப எனவேதான் இப்ப இந்தியாவுடனான உடன்பாடுகளாக இருக்கலாம், அமெரிக்காவுடனான உடன்பாடுகளாக இருக்கலாம், எதையும் அங்கு நிறைவேற்ற விடுகிறார்கள் இல்லை இலங்கையில் ஏதோ ஒரு சக்தி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் போய் ஏப்ரல் மாதம் போய் போட்ட உடன்பாடு, பாதுகாப்பு உடன்பாடு, டிஜிட்டலைசேஷன், கிழக்கு மாகாணத்துக்கு பெருமளவான நிதி உதவிகளை வழங்குவது. அந்த விடயம் தொடர்பாக கேள்வி இருக்கு. அதற்கு முன்னதாக இப்ப நீங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு குழு இலங்கைக்கு வந்தது என்று நீங்கள் கூறும் பொழுது, சீனாவுடைய நிலைப்பாடு இருக்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு இதை கையாளுகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப உங்களுக்கு தெரியும், ராஜபக்ஷாக்கள் இருந்த பொழுது அவர்கள் இரண்டு பக்கமும் தந்திரமாக அதை கையாண்டார்கள். அந்த வகையில் தான் அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி அணுகுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த வகை இனி சரி வராத நிலைமை. அதுதான் இப்ப நீங்க பார்க்கலாம், ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளுக்கு தடை பிளாக் லிஸ்ட் பண்ணி இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இனிமேல் நீங்கள் அணி சேராமல் நிற்கிறேன், அந்த கட்சியில் நிற்கிறேன், இந்த கட்சியை சொல்ல முடியும், ஒன்றில் அந்த கட்சியில நில் அல்லது இந்த பக்கம்பா. அதுதான் நிலைமை. இப்ப நான் முதல் கூறினேன், இது பிரிக்ஸில் இருந்து இந்தியா வெளியேற முற்படுகிறது என்று சொன்னால், இந்தியா குவாட்லும் இருந்து கொண்டு பிரிக்ஸிலும் இருக்க முடியாது. அணிசேரா கொள்கை என்றது நீங்கள் இல்லை. முதலே நீங்கள் இஸ்ரேலுக்கான ஆதரவை கொடுத்து அமெரிக்காவுடன் குவாட்டில் இணைந்த பிற்பாடும் நீங்கள் அணுசேரா கொள்கை என்று கூறுவது பொருத்தமற்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியா மீது அழுத்தங்களை போடுகிறது. 2023 ஆண்டு அதானி மீது போடப்பட்டது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், $150 பில்லியன் காலி. 2024 ஆண்டு $275 மில்லியன் ஊழல் என்று சொல்லி ஒரு வழக்கு. இலங்கையில துறைமுகத்தில இருந்த அதானிக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த உடன்பாடு முறிந்தது. இப்ப இந்த வாரம் அதானி குழுமம் ஈரான்ல இருந்து எண்ணெய் இறக்கியதாக கூறி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறது. அப்ப தொடர்ச்சியாக அதானியை குறிவைப்பது என்பது இந்தியாண்ட பொருளாதாரம். இந்தியாவை தனது காலடியில் கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா திட்டமிட்டு நாளைக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவர்களுக்கு காரணம் இருக்கிறது, ஏராளமான காரணம். இப்ப உலக நாடுகளை எல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ண காரணம் தேசிய பாதுகாப்பு என்றால் இந்தியா சரியான நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறார். நீங்கள் சீனா தொடர்பாக சீனாவுடைய நிலைப்பாடு இந்தியா பார்க்கும் பொழுது தெரியும். அமெரிக்கா இவ்வாறு அழுத்தம் கொடுக்கின்ற என்றால் இங்கே இந்தியா தனிமைப்படுத்தப்பட போகின்றதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது. ஒன்று சோவியத், ரஷ்யாவின் கூட்டணி நாடுகள், ரஷ்யா ஆதரவாக இருக்கிற வடகொரியாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்ததாக அரபு நாடுகள், இப்ப பாகிஸ்தான், அசர்பைசான், ஈரான் போன்ற நாடுகள், துருக்கி போன்ற நாடுகள் ஒரு முஸ்லீம் நாடுகள். இப்ப நேட்டோவை போல, நேட்டோவுக்கு இணையாக ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையும் வளர்ந்திருக்கின்றது. அப்ப அது சாத்தியமாகலாம், அது இல்லை என்றும் சொல்ல முடியாது, சாத்தியமாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டால் 57 முஸ்லிம் நாடுகளும் ஒன்றாக இப்ப நேட்டோ போல தாக்கலாம் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம் என்றதுக்கு தான்
அந்த ஒரு நிலைமையும் உருவாகிறது. அதுக்கு மறைமுகமாக ரஷ்யாவோ சீனாவோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்பதும் தெரியும். அப்ப அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில் கூட்டணி தேவை என்றால் எங்கு கூட்டணி தேவை? இப்போதைக்கு அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் தென்னாசிய பிராந்தியம் தான். இப்ப தென்னாசிய பிராந்தியத்தில் தேடி பிடிப்பது என்று சொன்னால் இப்போது இந்தியாவா இருக்கிறது, பிலிப்பைன்ஸ் இருக்கின்றது. ஆனால் ஏனைய நாடுகளை சீனா ஏற்கனவே தனது கைவசம் கொண்டு வந்து விட்டது. மற்றது இப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் இடம்பெற்ற போர்ல கூடி சீனாவின் கையும் பாகிஸ்தான் கையும் மேலோங்கி நின்றதும் வந்து இந்தியாவின் அமெரிக்காவுடனான பேரம் பேசும் நிலையை இல்லாது செய்துவிட்டது. அப்ப எனவேதான் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை தனது நடவடிக்கைக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கு. இப்ப உலக பரப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போரில் கடந்த 2-3 ஆண்டுகளாக ட்ரோன் பாவனையில் அதிகமாக இருக்கின்றது. இது அடுத்த கட்டத்துக்கு இந்த போரை கொண்டு சென்றிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சென்றிருக்கின்றது. இப்ப நீங்கள் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போரில் இந்தியா விமானத்தை இழந்தாலும் அதனை தொடர்ந்து தாக்குதல் யாவுமே 2 சாராரும் ட்ரோனை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இப்பொழுது இது பரவலாக சமீபத்தில் நாங்கள் பேசியிருந்தோம், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் ட்ரோன் எவ்வாறு பயன்படுத்தப்பட்ட என்றபடி. இதுதான் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை போருக்கான கருவிகளாக இதை பயன்படுத்த போகின்றார்கள். இலங்கையும் கூட இது தொடர்பாக அச்சத்தில் இருப்பது போல் தெரிகின்றது. அதாவது இந்த ட்ரோன் பாவனையினால் தங்களுடைய பகுதிக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் என்ற விதத்தில் பேசப்படுவதாக கூறப்படும். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள், என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இலங்கையின் படைத்துறை அதிகாரி, மேஜர் ஜெனரல் தர அதிகாரி ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றில் இது தொடர்பாக விரிவாக எழுதியிருக்கிறார். அதாவது ரஷ்யாவில் இடம்பெற்ற இந்த தாக்குதல், கடந்த வாரம் இடம்பெற்ற விமான நிலையங்கள் மீதான தாக்குதல் இலங்கைக்கு ஒரு படிப்பனவு. என்று சொன்னால் ட்ரோன் போர் முறை வந்து விரிவாகி கொண்டு வருகின்றது. அது ஒரு ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்றது. அதனால் மிகப்பெரிய நாடுகள் கூட அச்சத்தில் தான் இருக்கின்றது. என்று சொன்னால் அதனை தடுப்பது என்பது கடினமான காரியம். என்றால் 1000 ட்ரோன் வரும்போது அதற்கு ஏற்ற அளவுக்கு ஏவுகணைகள் உங்களிடம் இருக்க போவதில்லை, அதனை தடுக்கவும் முடியாது. எனவேதான் 4 மணத்தியாலத்தில் இந்தியா போர் நிறுத்தத்துக்கே உடன்பட்டது உடனடியாகவே. ரஷ்யாவை போல் 3 வருஷத்துக்கு நின்று பிடிக்கிற அளவுக்கு இல்லை, அவர்களால் முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆப்பிள் நிறுவனம் மீதோ அல்லது வெவ்வேறு சிலிக்கன் வேலி மீதோ 2 ட்ரோன் விழுந்ததுன்னா முடிஞ்சுதான். முதலீட்டாளர்கள் எல்லாரும் ஓடிடுவாங்க, இஸ்ரேல்ல ஓடின மாதிரி. பிறகு அவங்களை கொண்டு வரன்றது கஷ்டம். இப்ப இலங்கை ஒன்று கூறியிருக்கிறது. இலங்கை வந்து அவங்க ஏன் கூறுறாங்கன்னா, இலங்கை இது ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது, இலங்கை இதுக்கான மாற்று வழியை இப்போதே தேட வேண்டும் என்று அவர் அதை எழுதியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இலங்கையின் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது ஜியோகிராபிக்கல் என்று சொன்னால் அதுன்ற பூகோள அமைவிடம் வந்து கன நாடுகள் அதுக்கு போட்டியாக இருக்கின்றன. அப்ப இந்த நாடும் ஒரு குரூப்பை உருவாக்கி இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தலாம் என்று தொனியில் தான் எழுதியிருக்கிறார். அதே போல எந்தெந்த இடங்கள் தாக்கப்படலாம் என்பதையும் கூறியிருக்கிறார். இலங்கையின் எரிபொருள் மையங்கள், இலங்கையின் கம்யூனிகேஷன் டவர்கள் அல்லது பண வர்த்தக மையங்கள், சைபர் தாக்குதல் கூட நடத்தலாம் என்று. அதாவது ட்ரோன் தாக்குதல், சைபர் தாக்குதல், டூரிசம், சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், போக்குவரத்து துறையாக இருக்கலாம், இவை அனைத்தும் தாக்கப்படலாம் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த ட்ரோன்கள் மூலம் இன்டெலிஜென்ட் கேதரிங் என்று சொல்ல புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, மற்றது உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்துவது. இப்போ ஒரு ட்ரோன் ஒன்று விழுந்து விட்டது என்று சொன்னால் சடாரண்டு அந்த அரசியல் சமநிலை குழம்பும், அடுத்ததாக பங்கு சந்தை வீழ்ச்சியடையும், வர்த்தகம் பறக்கும், எல்லாம் ஒரு சென்டிமெண்ட்ல இயங்குறதா தான் முடிகிறது. அப்ப எல்லாவற்றாலும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் முதல் கதைத்தது போல இந்தியாவும் அதற்கு நிற்கிறது, சீனாவும் நிற்கிறது, அமெரிக்காவும் நிற்கிறது. நாளைக்கு இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்னென்று நடந்தது, திடீரென்று ஒரு ISIS வந்து அங்க குண்டு வீசின மாதிரி தான் முடிந்தது. அதே போல திடீரென்று ஒரு குரூப் அது எங்கிருந்தும் செய்யலாம். இப்போ ஒரு 10 பேர் ட்ரோனை கொண்டு வந்தால் அதை பல ஆயிரம் மைல்களுக்கு அங்கால் இருந்து அதை இயக்கலாம். அங்குதான் போகணும் என்று இல்லை. வெளிநாடுகளில் இருந்து கூட ட்ரோனை அங்கு கொண்டு போவதுதான் ஒரு இலக்குகளை கதை பண்ணி விட்டால் எங்கிருந்தும் இயக்கலாம் என்ற நிலை. அப்ப இதுக்கு என்ன மாற்றீடு என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாற்றீடு என்று சொல்லும் போது ட்ரைனிங், அதாவது ட்ரோன் கவுண்டர் மெஷர் என்று சொல்றது, ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சிகளை இலங்கை அதிகரிக்க வேண்டும்.
இதற்குரிய நாடுகளுடன் இலங்கை ஒரு கூட்டிணைந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சைபர் டெக்னாலஜியை அதிகரிக்க வேண்டும். வெவ்வேறு நாடுகளுடன் இணைந்து புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். டெக்னாலஜி டிரான்ஸ்பர், அதாவது தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதே போல இதனை எவ்வாறு தடுப்பதற்காக. ஆனால் இதற்கெல்லாம் இலங்கையால் முடியுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போதைய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிற காலத்தில் இதற்கெல்லாம் முடியுமா? அப்ப இதுவும் ஒரு விதத்தில் அழுத்தம் தான். அப்ப தன்னை இப்ப பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இனி இலங்கை ஏதாவது ஒரு நாட்டுடன் தொழில்நுட்ப வசதி உள்ள ஒரு நாட்டுடன் தான் இணைய வேண்டும். இப்ப ஒன்று பாருங்கள், இப்ப நீங்கள் ஒரு போரில வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப பாகிஸ்தான் என்ன செய்தது என்று சொன்னால், நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் நாங்கள் வளர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் சிறந்த ஒருவனை நாங்கள் நண்பனாக வைத்திருக்க வேண்டும். ஒன்றில் நாங்கள் வளர்ந்திருக்க வேண்டும், இல்லையில் அறிவில் சிறந்தவன் நண்பனாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் அதைத்தான் செய்யும். சீனா அவை நண்பனாக வைத்து விட்டது. அப்ப தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டாங்க. இப்ப 2019 பாலக்கோட் தாக்குதல்ல சீனா பாகிஸ்தான் பாவிச்சது அமெரிக்காண்ட F-16, அமெரிக்காண்ட வான் எதிர்ப்பு ஏவுகணை. இந்த முறை அவர் பாவிச்சது சீனாண்ட J-10C, சீனாண்ட PL-15 ஏவுகணை. அந்த நேரத்துக்கேற்ற எவண்ட டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறதோ, எவண்ட தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கிறதோ அவனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது உண்மையில் ஒரு போரியல் தந்திரம். ஸ்ரீலங்கா மாற்று வழியை தேடுகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். மாற்று வழியை தேடுகின்ற என்றால் நிச்சயமாக அதுக்கு நிதி தேவை. நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள் ஸ்ரீலங்காவுடைய வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இராணுவத்துக்கு ஒதுக்கிடுவதுதான் அதிகமான ஒதுக்கப்படுகின்ற நிதி. எங்கிருந்து இவர்களுக்கு பணம் பெறப்போகின்றது? இதை எடுத்து நீங்கள் கூறுகிறீர்கள் தொழில்நுட்ப வசதி உள்ள இன்னொரு நாடோடு இணைந்து செயற்பட வேண்டும், நண்பராக இருக்க வேண்டும் என்றால், அப்படி என்றால் சீனா தானே இருக்கிறதே, நண்பராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவை ஒதுக்கிவிட்டு சீனாவோடு ஸ்ரீலங்கா கூட்டாக இணைந்து பயணிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இங்கே காணப்படுகிறதா? அவருக்கு அங்கதான் சிக்கலே இருக்கிறது. சீனாவுடனும் இணைய முடியாது, இந்தியாவுடனும் இணைய முடியாது. அது ஒரு சிக்கலான ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இந்தியாவுக்கும் ஒரு சிக்கலான கட்டம். இலங்கையை இனிமேலும் இந்தியா இலங்கையை நம்ப போறதா, அதுல இருந்து வெளியேற போறதா? இப்ப இந்திரா காந்தி எடுத்தது மாதிரி ஒரு போல்டான டிசிஷனை இந்தியா எடுக்க போறதான்றதெல்லாம் இருக்கிறது. அதாவது அப்படியான முடிவுகள் எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் போல் அப்படி நீங்கள் சொல்வது போல்டான முடிவுகளை எடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்னன்னு சொன்னால்தான் நான் சொல்ல வந்தேன். என்றால் வடக்கில் இருக்கிறவர்கள் தெற்கில் இருப்பவருக்கு பிடிக்காது, தெற்கில் இருக்கிறவர்கள் வடக்கில் இருக்கிறவருக்கு பிடிக்காது, கிழக்கில் இருக்கிறவர்கள் மேற்கில் இருக்கிறவருக்கு பிடிக்காது என்றால் எல்லாரும் ஒரே நாடுதான். உங்களுக்கு இவரை பிடிக்காது, அவரை பிடிக்காதுன்னு சொன்னா நீங்கள் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாது. அதுதான் நடந்தது. இப்ப இந்திரா காந்தி பங்களாதேசத்துக்கு மீது அந்த படை நடவடிக்கையை போல ஒரு நடவடிக்கை இனிமேல் இந்தியாவால் எடுக்க முடியாது. அப்படியான தலைவர்கள் வருவது குறைவு. எப்பயாவது இருந்துட்டு தான் வருவார்கள். பூட்டினை பாருங்க, அதுதான் ரஷ்யா ஊட்டினார்கள். ரஷ்யாவின் பலம் என்றால் பூட்டின் தான். என்றால் போல்டான முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதையும் பார்க்காமல் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும், உங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப அவ்வாறான நிலைமையில் இதை அரசியலாகத்தானே பார்க்கிறார்கள். உண்மையில் அரசியலாக அப்படி போல்டான முடிவு தான். இப்ப நீங்கள் பிரிக்ஸில் இருந்து வெளிவரப் போகின்றார்கள் என்றால் அதெல்லாம் ஒரு போல்டான முடிவு தான். ஏனென்றால் பிரிக்ஸுக்குள் சேர்வதையே பெரிய ஒரு விதயமாக பார்த்தது. அதை நீங்கள் ஒரு போல்டான முடிவாக நீங்கள் பார்க்கவில்லையா? அது போல்டான முடிவென்றால் தற்கொலை செய்வதற்கும் ஒரு துணிச்சல் தேவை. அப்படி வைக்கலாம். தற்கொலை செய்யற எல்லாரும் தற்கொலை செய்ய முடியாது. தற்கொலை செய்கிறவர்களுக்கும் ஒரு துணிச்சல் வரும். அதே போல இது ஒரு தற்கொலையான முடிவு. பிரிக்ஸில் இருந்து வெளியில வந்துட்டா அமெரிக்காவை நம்பி ட்ரம்பை நம்பி நீங்கள் இறங்க முடியாது. இதுல இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு அடிக்கும் போது குவாட்ல இருக்கிறேன், இப்ப ரஃபேல் இருக்கிறது, மேற்குலக இஸ்ரேலுக்கு நான் இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறேன், எல்லோரும் தருவார்கள். ஒருவருமே வரவில்லை. நீங்கள் கூறுவது நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய 12 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் அந்த நாட்டில் நிறைய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார் இல்லையா? அது கூட இன்னும் ஒரு விதமான முடிவெடுக்கின்ற, அதாவது நீங்கள் உங்களுடைய தளத்தை முதலில் சரியாக வளர வைக்க வேண்டும். அதைத்தான் அங்கே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை அவ்வாறு நீங்க பார்க்கவில்லையா?
மக்கள் தொகை அதிகரிக்கும் போது ஜிடிபி வளரும். அது வளமையா உண்டு. இரண்டால் அவர்களுக்கு தேவையான கட்டுமானங்களை கட்ட வேண்டும், தொழில் வாய்ப்புகள் கூடும், அப்ப ஜிடிபி வளரும். ஆனால் அது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறார்ன்றது ஒரு பிரச்சனை கேள்வி இருக்கின்றது. இப்ப எல்லாரும் சொல்வார்கள் அமெரிக்கான பொருளாதாரம் 1% தான் வளர்ந்தது, இந்தியா 5% வளர்ந்தா. அவன் 26 ட்ரில்லியன் 1% தான் வளர முடியும். உங்களை 4 ட்ரில்லியன் 6% வளர்ந்தாலும் அதுக்கு ஈடாகாது. இந்த ஒரு பெர்சன்டேஜ் என்ன பார்ப்பாங்க, அது இந்த வளர்ச்சியின் டோட்டலா தான் பிரிக்கும். டோட்டலா தான் 66 பிரிக்கணும், உங்களுடைய 4 தான் பிரிக்கும். அந்த மாற்றம் பலதை நாங்கள் ஒப்பிட முடியாது. உண்மையில் வளர்ச்சி இருக்கிறது என்றால் எல்லா நாடுகளும் தான் வளர்ந்திருக்கின்றது. இப்ப இலங்கையின் மஹிந்த ராஜபக்ஷ இருக்க இலங்கையின் பொருளாதாரம் 6% வளர்ந்தது. கட்டாயம் கடந்த 10 ஆண்டுகளில் ஓரளவுக்கு பாரிய வளர்ச்சி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அங்கே கட்டுமான பணிகளும் கூட சிறப்பாக செய்திருக்கின்றார்கள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவற்றை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கும் பொழுது சமீபத்தில் அவர் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். 3 நாள் பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது ரகசியமாக சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்ட விடயங்களை நீங்கள் அப்பொழுதே சுட்டி காட்டியிருந்தீர்கள். அந்த ஒப்பந்தங்களுக்கு இப்பொழுது பிரச்சனை வந்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன பிரச்சனை வந்திருக்கிறது? என்று சொன்னால், அதாவது ஏப்ரல் மாதம் அவர் போன போது ஏற்படுத்தப்பட்ட உடன்பாடுகளுக்கு எதிராக இந்த பேட்ரியாட்டிக் நேஷனல் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பு வழக்கை போட்டிருக்கிறது. அது ஜூன் 12ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. அதாவது இந்த டிஃபென்ஸ் பேக்ட், இவர்கள் இந்த பாதுகாப்பு உடன்பாடு, டிஜிட்டலைசேஷன், மற்றது கிழக்கு மாகாணத்துக்கான நிதி ஒதுக்கீடு என்றால் இந்தியா அந்த குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை குறிவைத்தது என்று சொன்னால் அதனை தனது வசப்படுத்துவதற்காக. ஆனால் சிங்கள தரப்பு ஒருபோதும் அதனை அனுமதிக்க போவதில்லை. நாங்கள் முன்னரும் பல தடவைகள் கதைத்திருந்தோம். இந்தியாவின் உடன்பாடுகளை இலங்கை ஏற்றுக்கொள்ளும், வரும்போது அவர்களை மனங்கோண வைக்காது, அவர்களை வடிவாக உபசரித்துத்தான் இலங்கை அனுப்பும். ஆனால் அதை நடைமுறைக்கு என்று வரும்போது இலங்கை ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டுக்கட்டையை வைத்துட்டு போடும். ஏன்னா இலங்கையில பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளை கொண்ட இலங்கை அரசே போடும். அது அவங்கள ராஜதந்திரம். அது தமிழர்கிட்ட இப்படியான ஒன்று இல்லை, அது அவங்கள்ட்ட இருக்குது. எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது, அவற்றை கச்சிதமாக செய்வாங்க. அப்ப அவ்வாறான ஒரு அமைப்பு இப்போது போட்டிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இந்தியாவின் பாதுகாப்பு குழு வந்திருக்கின்றது இலங்கைக்கு. என்றால் இலங்கையின் அந்த பாதுகாப்பு உடன்பாடு கூட ஒரு கேள்விக்குறியாக இந்த அமைப்பு வழக்கு போட்டிருந்தா என்ன நடக்கும் என்று தெரியும். ஏனென்று சொன்னால் அதானி குழுமத்தை கூட மன்னார் ப்ராஜெக்டில் இருந்து அகற்றியிருந்தார்கள். அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்சை கூட அகற்றியிருந்தார்கள். அங்கு இலங்கையின் அரசியல் என்பது பௌத்த துறவிகளும் சிங்கள பேரினவாதிகளாலுமான நிரம்பியதான் இலங்கையின் அரசியலாக மாறிவிட்டது. அதற்குள் இருந்து இந்த வெவ்வேறு நாடுகள் தங்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் இலங்கையின் அரசியலை சரி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமாக போவதில்லை. எனவே சீனாவோட இப்போது நிதியை நிறுத்திவிட்டது. புதிதாக ஒரு உடன்பாடுகளை புதிதாக ஒரு முதலீட்டை இன்னும் சீனா மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் சீனா கொஞ்சம் வெயிட் பண்ணுகிறது. இலங்கை எந்த நிலைக்கு வரப்போகிறது, அமெரிக்கா இந்த நிலையில் இருக்கிறது என்றதை ஆய்வு செய்வதற்காக. இப்ப ஆஸ்திரேலியாவின் பிரதி அமைச்சரும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் வந்திருந்தார். அவர் இலங்கைக்கு அனுகுமர சேனாய்க்காவை சந்தித்த பிற்பாடு இந்தியாவுக்கும் சென்று நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருந்தார். அவரும் ஏதோ இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாட்டோடு தான் வந்திருக்கின்றார். என்றால் வடக்கு கிழக்குல இருக்கிற கடல் பகுதியில் மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும், கடல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியா இப்போ கொஞ்ச காலமாக முனைப்பாக நிற்கின்றது. அதற்குரிய காரணத்தை அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் சொன்னால், அவ்வாறு கடல் பாதுகாப்பை அதிகரித்தால் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கப்பல்களில் வருபவர்களை தடுக்கலாம் என்று அதை ஒரு காரணமாக காட்டி அவர்களும் இந்த இலங்கைக்குள் அவர்கள் உண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒபாமா காலத்திலேயே பேர்த் பகுதியில் ஆஸ்திரேலியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை அமைத்தார்கள், அமெரிக்காவின் படைத்தளம். அப்போது அமைக்கும் போதே அவர்கள் அந்த ஆசியா பசிபிக் பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவதற்கான தளமாகத்தான் அதனை பயன்படுத்தி பார்த்தார்கள். இப்போது அதன் ஒரு நீட்சியாகத்தான் இந்த ஆஸ்திரேலியா தூதுவரும் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்தியாவுக்கும் அவர் ஏன் செல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் இலங்கையில் தாங்கள் கால் ஊன்றும் வரை
இந்தியாவையும் சமாளித்து போவார்கள். அதன் பின் அது இந்தியாவுக்கும் தெரியும். தங்களுடன் வந்து சிரிக்கிறான் கதைக்கிறான் என்றால் இந்தியாவுக்கு தெரியும் அவங்க எங்களை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்தி தங்கள நலன்களை இலங்கையில் அடைந்து விட்ட பிற்பாடு அவங்க எங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ செய்வாங்கன்றதும் இந்தியாவுக்கு தெரியும். அப்ப இந்த நிலையில் தான் இந்திய தூதுக்குழு அங்கு போய் நிற்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் ஒரு மிகவும் ஒரு வீக்கான நிலையில் இருக்கிறார்கள். இந்த வீக்கான நிலையில் இருந்து கொண்டு என்ன அளவில ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துவார்கள் என்பதுதான் கேள்வி. சரி, நன்றி. நாங்கள் இலங்கை இந்தியா தொடர்பான நிறைய விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு இனி நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைவர் போல்கர் டாக் அவர் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக இவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்? இதற்கு முன்னரும் சிலர் சென்றிருந்தார்கள், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். 2016 ஆண்டு அப்போது இருந்த தலைவர் பயணம் செய்தது, மைத்ரிபால சிறிசேனா என்ற அரசு இருந்த போது பயணம் செய்ததற்கு பிற்பாடு இப்போது டேக்கர் வருகின்றார் இலங்கைக்கு. இதுவும் ஒரு பூகோள அரசியல் நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இலங்கை மீதான ஏற்கனவே போர்க்குற்றங்கள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆனால் அது இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதை நடைமுறைப்படுத்தலாம், அவர்கள் அதனை அரசியலுக்காக பயன்படுத்துவதால் அதனை அவர்கள் ஒரு இதய சுத்தியுடன் செய்யவில்லை. இப்போது வந்திருக்கிறார் ஏனென்றால் இலங்கை அரசுக்கு மறுபலமாக, அதாவது அழுத்தம் என்று வரும்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அரசியல் ரீதியாக, படைத்துறை ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக, பொருளாதார ரீதியாக அப்படித்தான் கொண்டு வருவார்கள். இப்போது பொருளாதார ரீதியாக ஏற்கனவே அழுத்தம் IMF-னால் கொண்டு வரப்பட்டு விட்டது. அரசியல் ரீதியாக இப்போது ஏவிப்புக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப டில்வின் சில்வா தான் முழு பொறுப்பையும் எடுத்து வைத்திருப்பது போல் இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜதந்திர ரீதியாக இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் என்ற வரவை நீங்க பார்க்கலாம். இது ஒரு வகையில் ஒரு அழுத்தமாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இதனை இலங்கை அரசுக்கு அவர்கள் இதை எவ்வாறு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இலங்கை அரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மட்டுமே தவிர இதனால் எங்களுக்கு எதுவும் நடந்து விடாது. எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மக்கள் இந்த பூகோள அரசியல் ஆட்டத்துக்குள் குதிக்க வேண்டும். நீங்கள் அதற்குள் இருக்க வேண்டும். அதற்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பல தரப்புடனும் நீங்கள் ஒரு உறவுகளில் இருக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், இப்ப வியன்னாவில் இருக்கிற, ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா தலைநகர்ல ஒரு 57 நாடுகளை கொண்ட OSCE என்ற ஒரு மனித உரிமைகள் தொடர்பான ஒரு மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் அசர்பைசானை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் வழக்கறிஞர் நிறுவனத்தின் ஒரு வழக்காளர் போய் இந்தியா தொடர்பாக அங்கு பேசுகிறார். அதாவது 1989 ஆண்டிலிருந்து இந்தியா காஷ்மீர் பகுதியில் கிட்டத்தட்ட 96,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 1,75,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் காணி அதிகாரம் நீக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை அங்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதே போலதான் இப்போ பெனாசீர் பூட்டோ என்ற மகன் போய் அமெரிக்காவில இந்தியாவுக்கு எதிராக கூறி, அதுக்கு மட்டுமல்லாத UN தண்ணியை நிறுத்தியது, காஷ்மீரில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் எங்கள் தரப்பில் இது தொடர்பாக இவ்வாறான அதிகாரிகளுடன் நியாயமாக, இப்ப நாங்கள் யோசிக்கலாம், பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள், கனேடிய நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். ஓகே, நீங்கள் அங்கு பேசுவது முக்கியம் இல்லை. இவ்வாறான நிகழ்வுகளுக்கு, இவ்வாறான அமைப்புகளிடம் போய் இவ்வாறான நிகழ்வுகளில் பேசுவதற்கு அல்லது இதை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் முயன்று இருக்கிறீர்கள்? இப்ப தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர் போகிறார். ஓகே, நவநீதம் பிள்ளையும் ஒருக்கா போயிருந்தார், உங்களுக்கு தெரியும், 2012-13 ஆண்டு நினைக்கிறேன். ஆனால் இப்ப அதுக்கு பிறகு டேவிட் கெமரன் போயிருந்தார். பிறகு 2016 ஆண்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் போயிருந்தார். உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருந்த போது, நான் நினைக்கிறேன் 2007-8 ஆண்டு லூயிஸ் ஆபர் போயிருந்தார். ஆனால் அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை.
அவர் போர் உக்கிரமாக நடைபெற்ற போது அவர் கொழும்புடன் திரும்பி விட்டார். அவர் அங்கால போகவும் இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்றுதான் முக்கியம். இப்ப தமிழ் கட்சிகள் இப்போது அவர்களுக்குள் மோதல் இடம்பெறுகின்றது. உள்ளூராட்சி சபையை யார் கைப்பற்றுவது என்றது அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்களா? இப்ப இவர் ஜூன் மாதம், இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் போக போகிறார், ஜூலை மாதம் போக போகிறார். இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா? சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அங்குள்ள மக்களை, அதாவது காணாமல் போன ஒரு மக்கள் கிட்டத்தட்ட 3000 நாட்களாக போராடுகிறார்கள். அவர்களை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பார்களா? அந்த அங்கு இடம்பெறுகின்ற காணி அபகரிப்பு, நில அபகரிப்பு, மத வழிபாட்டு அபகரிப்பு, இதுகளை பார்வையிடுவதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்வார்களா என்பதுதான் இங்கு முக்கியமான. எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், இவர்கள் ஆதாரங்களை திரட்டினார்கள். அவர்களிடம், அதாவது நான் கூறுவது ஐநாவிடம் செய்மதி படங்கள் இருக்கின்றது. எத்தனையோ காட்சிகள், இராணுவத்தினரால் எடுக்கப்பட்ட காட்சிகள் இங்கே இருக்கின்ற அமைப்பினர் சிலர் காசு கொடுத்து வாங்கியதாக கூட அப்பொழுது கூறினார்கள். அப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்ப நினைவு தூவி கட்டியது அப்பொழுது இலங்கை அரசாங்கம், அதாவது ராஜபக்சாக்கள் மட்டுமல்ல, இப்பொழுது இருக்க ஜேவிபி அவர்களும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்தது. 70,000க்கும் மேற்பட்ட தங்களுடைய தோழர்களை பறிகொடுத்தவர்கள். அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிந்து கொண்டும் நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று இவர்கள் எல்லோரும் கூறு. இனப்படுகொலை என்பது இலகுவாக அதை யாருமே விளங்கிக் கொள்ளதோடியா இருக்கும். ஒரு இனத்தினுடைய வேறுபாடுகள், ஒரு இனத்தை முழுமையாக அழிப்பதோ அல்லது பகுதியாக அழிப்பதோ, சமயம் மற்றும் வேறு காரணங்களை காட்டி, தேசிய இனம் என்ற இந்த காரணங்களை காட்டி கொல்வது, அது இனப்படுகொலை. இவ்வளவு ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு இப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்களில் குண்டுகள் போட்டார்கள், கில்லிங்ஸ் ஃபீல்ட், நோ ஃபயர் ஜோன், இவை எல்லாமே தெளிவாக சுட்டி காட்டுகிறது. என்ன தடுக்கிறது இவர்களுக்கு? இலங்கை தீவில் நடந்தது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு என்ன தடுக்கிறது? அதற்கான முடிவெடுப்பதற்கு என்ன தடுக்கிறது? இனப்படுகொலை 10 பேரை இருந்தாலும் இனப்படுகொலை என்று தீர்ப்பு கூறிய காலம் இருக்கிறது. புச்சாவில் இடம்பெற்றது கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் தான் இருந்தார்கள். பொஸ்னியாவில் 3000 பேர். அதுதான் ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறது. அந்த நாட்டின் போல அரசியல் நலன் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் அந்த இதுக்குள் இருக்க வேண்டும். நாங்களும் அதற்குள் இருக்கிறோமான்றால் இல்லை. இந்த இந்தியாவின் பாதுகாப்பு உடன்பாட்டை எதிர்த்து ஒரு அமைப்பு வழக்கு போட்டிருக்கிறது இலங்கை. எங்களால் முடியுமா? அண்மையில் கனடாவில் ஒருவர் கலைக்கும் போது கூறினார், அங்கு ஒரு இனப்படுகொலை தொடர்பாக ஒரு புத்தகம் ஒன்று நான் நினைக்கிறேன் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல நாங்கள் இந்தியாவை சேர்க்கிறதா விடுறதான்னு பெரிய விவாதம். பிறகு இந்தியாவை விட்டு, என்ன இந்தியா கோபிக்கும் அதை விட்டுட்டு இலங்கை செய்த இனப்படுகொலை. இந்தியா செய்ததும் இனப்படுகொலை தான். அது வரலாறு தானே. நீங்களே வரலாற்றை மாற்றி, அப்ப இப்படிதான் நடக்குது. அப்ப அதை விடுவோம் இந்த முறை. ஏனென்றால் இந்தியா கொண்டு எதுவும் செய்யணும் என்றால் அதை விடுவோம். இப்படி விட்டு கொண்டு போனால் என்ன செய்வீர்கள்? இதேதான். இப்ப நான் கூறியது போல இலங்கை அந்த ஆட்டத்துக்கு இருக்கிறது. எனவேதான் இலங்கையை கவர்வதற்காக சீனாவும் வருகிறது, அமெரிக்காவும் வருகிறது, இந்தியாவும் வருகிறது என்ற ஒரு நிலைமைக்கும் பாடு இருக்கிறது. நாங்கள் எதற்கும் இல்லை. ஆக இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுவோம், இல்லாட்டி விழா எடுப்போம். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டு அதை கொண்டாடுவோம். அவ்வளவுதானே வழிய செயற்பாட்டில் நாங்கள் இல்லை, இன்னும் செயற்பாட்டுக்கு இறங்கவில்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா 1,70,000 பேர் இறந்தன்னு கூறுகிறார். உண்மைதான், இறந்தது. ஆனால் 40,000 பேர் இறந்தது என்று ஐக்கிய நாடுகள் சபையை கூறியிருக்கு. அது ஒரு அறிக்கையில் அது எழுதப்பட்ட அறிக்கையில் கூட 40,000 பேர் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியது என்றுதான் போடப்பட்டது. அதில் கூட கயந்திரகுமார் பொன்னம்பலமும் கயந்திரன் அவர்களும் ஏனையவர்கள் வைத்தார்கள், வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இது பிழையாக இருக்கிறது. சரியாக நீ திருத்தி போட்டு கையெழுத்த வைத்திருக்கலாம். சரி, இல்லை என்று சொன்னால் நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாய்? இல்லை. இப்ப பாருங்கள், காணி அதிகாரத்தை நீக்கினார்கள் எங்க காஷ்மீர்ல 370வது சரத்தின் அடி. அது உலகம் எல்லாம் அதிருது. என்னென்னு சொன்னால் அந்த மாநிலத்தின் காணி அதிகாரத்தை அகற்ற. இங்க மாகாண சபைக்கு காணி அதிகாரம் இருக்கின்றாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தமிழ் கட்சிகளான எதிர்ப்பாக நிற்கிறது. அது தீர்வல்ல என்றும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், அது தீர்வல்ல. ஆனாலும் ஒரு சிறிய இதாவது எடுத்துக்கொண்டு அங்கால நகர்வணும் என்று இல்லை. எல்லாவற்றையும் முட்டுக்கட்டை போடுவீர்கள். முட்டுக்கட்டை போட்டு விட்டு நீங்களும் செய்ய மாட்டேன். அதான் அந்த பிரச்சனை. நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் இதை முன்னரும் கூறினேன்.
ஜஸ்மின் சூக்காவுடன் கதைக்கும் போது அவர் கூறினார், நாங்கள் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக ஆவணங்களை திரட்டுகிறோம். ஜஸ்மின் சூக்காவும் டெரஸ்மர் என்ற குழுவில் இருந்தவர். பான்கின் மூன் அமைத்த குழுவில 3 ஒருவர் தான் ஜஸ்மின் சூக்கா. அவர் கூறினார், இப்படி நாங்கள் இந்த ஆதாரங்களை திரட்டுகிறோம், காணாமல் போனவர். நீங்கள் கூறுகிறீர்கள் 40,000 பேர் 50,000 பேர் காணாமல் போனவர் என்று. ஆனால் என்னட்ட 300 பேர் தான் இதுவரையும் கிடக்குது. மிச்ச பேர் உங்களோட தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன, தமிழ் கட்சிகள் இருக்கின்றன, செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களிடம் சொல்லுங்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஆதாரங்களை கொண்டு தர. இதை நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இன்னொருவர், அவர் செயற்பாட்டாளர், அவர் கூறினார், இல்லை இல்லை அவங்க இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அங்க அமெரிக்காட்ட கொடுத்துருவாங்கள. சரி, நான் சொன்னது என்னென்றால், அவன் என்னென்று செய்யறான்னு நீ பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லோ பாயிண்ட், அவங்க என்னென்ன ஆதாரங்கள். நீங்களும் ஒரு கொப்பியை வச்சிருங்கோ, அவன் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், அது வேறுபடியும். சரி, அதுக்கு பிறகு அந்த சொன்னவர் இதுவரையும் செய்தாண்டா இல்லை, எதையும் கெடுத்து போட்டு போகணும் என்றதானே தவிர அதை செய்ததாகவும் இல்லை. இப்பொழுது ஒழித்து திரிகிறார்கள், வெளியில் வந்து பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் என்றால் இதுவரையில். அதான் நான் அடிக்கடி கேட்பது, இவர்கள் செய்த விடயங்களில் டான்ஜபிள் அவுட்கம்மை காட்டுக்கும் பார்ப்போம், எந்த அமைப்பாக இருக்கட்டும் என்று அடிக்கடி கேட்பது உண்மை. இவர்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியாது, அதனால் தான் ஒழித்து கொண்டு அறிக்கைகளோடு நிற்கின்றார்கள். என்னுடைய கேள்வி என்ன ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்றால், இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்து அங்கே சமர்ப்பித்தார்கள். 99% அங்கே அவர்கள் அந்த கோட்டை தாண்டி விட்டார்கள். மனித நேயத்துக்கு எதிராக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் போர்க்குற்றம் என்ற விதத்தில் தான் அவர்கள் அங்கே பேசினார்கள். இனப்படுகொலை என்று சொற்பதம் பாவித்தார்கள் என தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது, நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் அமெரிக்கா எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டார்கள். அமெரிக்கா அதை தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தட்டி கழித்து விட்டார்கள். என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்? அமெரிக்கா அவங்களுக்கு தெரியும், இப்ப பல நாடுகள், இந்த 7 ஆப்பிரிக்க நாடுகள், ஈரான், மியான்மர் உட்பட பல ஆசிய நாடுகள், பல அரபு நாடுகள் மக்கள் எல்லோரையும் பயங்கரவாதிகளாக சித்தரித்து அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தானவர்கள் என்று கூறி அவர்களை பிளாக் லிஸ்ட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்றதை நாங்கள் பல தடவைகள் கூறினோம். நாங்கள் ஒரு போருக்குள் போகிறோம், உங்களுக்கு அது தெரியுதில்லை, ஒரு போருக்குள் போய்கொண்டிருக்கிறோம் மெல்ல மெல்ல என்று. இன்று அமெரிக்கா இலோன் மஸ்க் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது அமெரிக்காவின் வருமானத்தில் 25% வட்டிக்கு போகிறது. அதிலும் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு மாதத்துக்கு $100 பில்லியன் வட்டியாக கட்டுகிறார். அதிலும் அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தான் அமெரிக்க அரசுக்கே பெருமளவில் வட்டிக்கு கொடுத்திருக்கிறார். இருந்த போதும் ஜப்பான் 1 ட்ரில்லியனை கொடுத்திருக்கிறது. சீனாவிடம் இருந்து 780 பில்லியனை வாங்கி இருக்கிறார். சீனாவுக்கு அமெரிக்கா கட்டுற வட்டி 25 பில்லியன், ஒரு வருஷத்துக்கு 25 பில்லியனை கட்டுகிறார். அப்ப சீனாவுக்கே அமெரிக்கா தான் காசை கொடுத்து கொண்டிருக்கிறது வட்டியாக. அப்ப 37 ட்ரில்லியன். இப்போது அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதாவது முன்னைய காலத்தில் ஆயுதம் வியாபாரமாக இருந்தது, எரிபொருள் வியாபாரமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் மெல்ல மெல்ல படுத்து விட்டது. அதற்கு பிறகு தொழில்நுட்பத்தை தான் அமெரிக்கா நம்பி இருந்தது. அதுக்கும் டீப் சீக்குடன் அந்த தொழில்நுட்பமும் தகர்ந்து போய்விட்டது. இதுக்கும் என்னன்னு சொல்லுவாங்க, கெட்லெஸ் சிக்கன் என்று சொல்லுவாங்க. தலையில்லாத கோடி, இங்கே எந்த இடம் ஓடுறன்னு தெரியாம ஓடும். அப்ப வரிய விரிப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ஒரு வரைமுறை இல்லை. இறுதியாக இப்ப ப்ளூம்பர்க் கொண்டே போட்டிருக்கிறது, சீனாவின் சில பொருட்களுக்கான வரி விதிப்பை விலக்குகிறார்களாம். ஏனென்றால் அவங்களுக்கு பொருளே இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு போயிருந்த கப்பல் எல்லாத்தையும் இப்ப அமெரிக்கா சீனாவுக்கு வரிய குறைச்சா பிறகும் இல்லையாம, ஏனென்றா அவங்க ஆசிய நாட்டுக்கு வித்து போட்டாங்க. பல நாடுகளுக்கு இருக்குது. இப்ப அதுதான் நான் கூறுகிறேன். இப்ப இந்தியா துருக்கியுடன் நீங்கள் வர்த்தகத்தை முறிக்கிறேன், ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தகத்தை முறிக்கிறேன், பாகிஸ்தானுடன் முறிக்கிறேன்னா அந்த வர்த்தகத்தை எடுக்கிறதுக்கு உங்க கணவர் இருக்கிறாங்க. இந்தோனேஷியாக்காரன் எடுத்துருவான், வியட்நாம்காரன் அந்த இடத்தை எடுத்துருவான், சீனாக்காரன் எடுத்துருவான். நீங்கள் போய் அதை எடுக்க போறதுன்றா பெரிய கஷ்டம். அதான் அந்த பிரச்சனை. அப்ப அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் நீங்கள் கேட்டது போல அந்த தங்கள் நலன் சார்ந்து இருக்கிறார்களே தவிர இதுல மனித நேயம், மனிதாபிமானம் என்ற எதுவும் தற்போதைய நிலையில் இல்லை. எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலில் இந்த தொழில்நுட்பம் இந்த வளர்ச்சி அடைந்த நேரத்துல
உலக மக்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறோம். ஐக்கிய சபைகள், மனிதாபிமான அமைப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க லைவ் ஜெனோசைட் என்று சொல்லலாம். அதாவது லைவாக நடக்கிற இனப்படுகொலை பார்த்துட்டு ஒரு அதை நியூஸாக பார்த்து கடந்து சென்று நாங்கள் எங்கள் பணிகளை எல்லோரும் செய்து கொண்டு போகிறோம். உண்மைதான். நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும்பொழுது இன்னொரு செய்தியை நான் பார்த்திருந்தேன். அதாவது G7 மாநாடு கனடாவில் நடைபெறப் போகின்றது. அதற்கு இந்தியாவுக்கு அழைப்பு விடப்போவதில்லை என்ற விதத்தில் கூறப்படுகின்றது. சில ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்கள், ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஏற்பட்ட அந்த அவர்களிடம் இருந்த கசப்பு, அந்த நிலைமையிலிருந்து பெரிய மாற்றத்தை மாக்காணி அவர்கள் வந்தாலும் கூட மாற்றத்தை காணவில்லை என்று கூறுகிறார்கள். இதில் என்ன நிலைமை இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? என்று சொன்னால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு விரும்பத்தக்க முறையில் இல்லை. கனடாவில் இருக்கின்ற சீக்கிய அமைப்புகள் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாது மேற்குலகத்தின் கொள்கையிலும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. கனடாவில் இடம்பெற்ற படுகொலையில் இந்தியா ஈடுபட்டது கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், பாகிஸ்தான் பல்கம் பகுதியில் சுட்டதுக்கு இந்தியா விமானத்தை கொண்டு போய் அடிக்கும் என்று சொன்னால், கனடாவில் போய் இந்திய உளவுத்துறை சுட்டதுக்கு கனடா அடித்திருக்க வேண்டும், ஏவுகணையை கொண்டு அடித்திருக்கலாம். ஆனால் கனடா அவ்வாறு செய்யவில்லை, தாக்குதலை நடத்தவில்லை. ஆனால் கனடா ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை அணுகுகின்றது. வெளியுறவு கொள்கை என்பதில் பெரிய அளவு யார் அரசு தலைவராக வந்தாலும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. அமெரிக்காவில் இப்போது இருக்கின்றது என்னென்று சொன்னால் அது பொருளாதார நெருக்கடி. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உடைஞ்சு விழும்போது பாரிய இழப்புகளுடன் தான் விழும். ஏனைய நாடுகளும் பல அழிவுகளுடன் தான் அது நடக்கும். அதுக்கான அறிகுறிகளாகத்தான் இதை பார்க்கலாம். G7 மாநாட்டுக்கு நானும் அதை பார்த்தேன். அதாவது வளமையாக அழைப்பவர்களாம், இந்த முறை அவர்கள் அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியா அதைத்தான் நான் கூறினேன், இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை என்று இரண்டு தரப்பாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கு. எனவேதான் இந்தியா தனது நிலைமையை விளங்கப்படுத்துவதற்கு இப்ப நாடாக தூதுக்குழுக்களை அனுப்ப வேண்டிய ஒரு தூதுக்குழுக்களை அனுப்பித்தான் உங்களோட நிலைமையை விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெளிவார கொள்கையிட்டு தோல்வியாகத்தான் அதனை பார்க்கலாம். மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் சிக்கல் இருக்கிறதா? இப்ப சமீப காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு நடைபெற்ற விடயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கொள்கையில் ஏதாவது மாற்றம் இல்லாதன்னு ஒரு வெளிப்பாடு தான் இந்த நிலைமை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான், கொள்கையே இல்லை. உங்களோட கொள்கை இருந்தால் தமிழ் கட்சிகள் என்ன மாதிரி தான், கொள்கை இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியும். இப்ப அணிசேரா கொள்கை கூட உங்களிடம் இல்லை, அது எப்பயோ முடிந்தவிட இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதனை தெளிவாக இல்லை என்று கூறியிருக்கலாம் என்று சொன்ன. இப்ப அமெரிக்கா இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, சீனா இருக்கிறது, அவங்களுக்கு தெரிகிறது. இப்ப சீனா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, அவங்களும் ஒரு பக்கத்துல நிற்கிறார்கள். வடகொரியா ஒரு பக்கத்தில் நிற்கிறது, தென்கொரியா ஒரு பக்கத்தில் நிற்கிறது, ஜப்பான் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள். அது பிள்ளையோ சரியா அவர்கள் அங்க நிற்கிறார். நீங்கள் இந்த பக்கத்தில் நிற்கிறீர்கள் என்று கூட இல்லை. வெளியுறவு கொள்கை கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த வழியத்தான் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் தொடர்பான முடிவுகளையும் நீங்கள் அது அவர்களுடைய கொள்கை இருக்கின்றபடியாத்தானே அதை எடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த கொள்கைகள் தவறு தான். கொள்கைகள் இருக்கலாம், கொள்கைகளில் பல கொள்கைகள் இருக்கின்றன. தவறான கொள்கையும் இருக்கின்றது, சரியான கொள்கையும் இருக்கின்றது. ஏன் தியரி கூட நீங்கள் பார்க்கலாம். அட்டமிக் ஸ்ட்ரக்சருக்கு முதலில் ஒரு தியரி வந்தது, ஆனால் வேறு எவிடன்ஸுடன் வரும்போது அந்த தியரியை நிராகரித்து விடுவது என்றால் இதுதான் தியரி, அப்படி மாற்றிக்கொண்டிருப்பாங்க என்றால் எவிடன்ஸ் பேஸ்டாகத்தான் வரும். நீங்கள் உலகத்தின் நிலைமையை அறிந்துதான் உங்களை மாற்றி இருக்க வேண்டும். அதே கொள்கையில் தான் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் அந்த தோல்வி என்று சொல்றேன். நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அதுதான் நடந்தது. இன்று வரையிலும் உணர்கிறீர்கள் இல்லை. இப்போதும் போய் இலங்கையிடம் பாதுகாப்பு தரப்பினர் இறங்கி இருக்கிறார்கள், அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. சரியோ? அப்ப இன்னும் திருந்தவில்லை என்று சொன்னால் இதற்கு பிறகு திருந்தியும் பிரயோசனம் இருக்காது ஒருவருக்குமே. ஏனென்றால் எல்லாம் கைமீறி போய்விடும். உண்மைதான். மாறிவரும் உலகம் நாளாந்தம் நீங்கள் தொலைக்காட்சியை திறந்து பார்த்தால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம், இன்று ஒரு செய்தி அது அடுத்த நாள் இன்னும் ஒரு செய்தியாக மாறுகின்றது. டைனமிக் வேர்ல்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உலகமே ஒரு டைனமிக் தான். ஆனால் சில விடயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த தொடர்ச்சி இருப்பதை இப்பொழுது பார்க்க முடியாமல் இருக்கின்றது என்பதைத்தான் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கின்றேன். நன்றி அரசுகளை. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளும் இந்தியாவுடைய
நெருக்குவாரங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்தியாவுடைய பாதுகாப்பு குழு இலங்கைக்கு சென்ற விடயங்களையும் இங்கே உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.